சரி, விஷ்ணு பேசுகிறேன்டா. விஷ்ணு கணக்கு இது. பூமி நிலப்பரப்பில் அழிக்கிறதுக்கு இந்த ஒரு சட்டமன்ற தொகுதியை உட்கார வச்சு உட்காந்து எம்எல்ஏ எம்பி இவனு பூரா மந்திரி ஒவ்வொரு கோட்டா பிடிச்சி பூரா விவசாயத்தை அழிக்கிறதுக்கு பாலத்தை போடவா, ரோடை போடவா, எப்படி இந்த வீட்டுகளில் ஆதார கல் இருக்கும் பட்டுமத்தில் படுக்கிற மாதிரி கல்லுகளை பதிச்சு குழாயை பதிச்சு அவளுக்கு சொருவி அடிக்கிறதுக்கு மிஷினை தயாரிக்க போகிறான். தயாரிச்சிட்டான். வீட்டு ஆதார கார்டு ரேஷன் கார்டில் வீட்டில் இருந்து ஓட்டு முத்திரைக்கு வாங்குறதுக்கு சொருவி அடிக்குமா மிஷினு. அந்த மிஷினை கண்டுபிடிச்சி இப்போ அந்த மாதிரி கொடுக்க போகிறான். அந்த மாதிரி ஏன் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ ஏற்கனவே ஐயா உட்காந்த அப்புறம் பொத்தி கிடக்கான். இல்லைன்னா வீடுந்தோறும் கல்யாணம் முடிச்சு ஏழலை ஒன்றும் செய்யலை. இப்போ மிஷின் தயாரிச்சிருக்கோம், எங்களுக்கு ஓட்டு முத்திரை மட்டும் கொடுத்துருங்க, நாங்கள் மிஷின் அந்த மிஷினை கொடுத்துருவோம். உன் பொண்டாட்டி உள்ள கல்யாணம் முடிச்சுன்னா கல்யாணம் இந்த மிஷினை கொண்டு வச்சுக்கோ, இந்த மிஷினை வச்சு அடிச்சுக்கோ. எப்படா இயற்கையை கொடுத்ததுக்கு செயற்கையாடா இப்போ வாரிய முட்டா குயிமன்களா, முட்டா கேன குயிமக்களா, ஒருதான் கேன அரசியல்வாதி கேனத்தனமாக புற விவசாயத்தை அழிச்சிட்டான். இப்போ எல்லா மக்களுக்கும் விவசாயத்துக்கு என்ன, அதான் ஆதார கார்டு ரேஷன் கார்டு செக் பண்ணல விவசாயத்தை கேள்வி வைப்பார். அந்த கேள்வி பஞ்சாயத்து போர்டில் ராணரப்பட அப்படியே வீடுந்தோறும் ஓடியாடுறோம் வரணும். இப்போ எப்படி ஓட்டு முத்திர ஜன புளுத்தியை போட போனேன், கை விரலை போட்டு நீ உட்காந்தே நாங்கள் நக்கலாம், நாங்கள் ஓட்டலாம்னு ஓண்டியில் ஆணும் பெண்ணோம். அந்த மாதிரி வானரப்பட இராணுவப்பட வீரர்கள் பஞ்சாயத்து போர்டில் நிற்பான். வா என்ன செஞ்சியா, எது செஞ்சியா, நான் 2 காரை வண்டி வாங்கிட்டு வட்டி கடை வார கடை கொடுத்தேன், நான் பில்டிங்கு போட்டேன், கான்ட்ராக்டுக்காரன் பூரா குண்டியில் பழுக்க வச்சு கம்பியை சொறிடுவான். ஏண்டா கான்ட்ராக்டு போடுறதுக்கு மில்லு பூரா மில்லு தொழிற்சாலை கட்டுறதுக்கு என்ன கட்டடம் கட்டுறதுக்கா நீ வந்து படிச்சுட்டு வந்திருக்க, அப்படியே சொறிடுவான். சொருன்னு அவன் பொண்டாட்டி மாருக விடிய தேய்ச்சி மோந்து 10 நாள் கழித்து அப்படியே சலம் கோர்த்து வடியும். அவன் பொண்டாட்டி மாருக மோந்து பார்த்து நக்கிக்கொண்டார். அந்த மாதிரி அடி விழும். பூரா தமிழ்நாட்டில் பூரா நிலப்பரப்பை பூரா கெட்டடமாக போட்டு நாசம் பண்ணி வச்சுட்டான். அப்படியே கம்பியை அப்படியே பழுக்க வச்சு உள்ளே சொருவிட்டு ஏற்றுவார். எத்தனை கண்டார் வழிமனை அப்படிம்பார். அந்த டைமில் காமுட்டா கூதிமணிகளா, ஒவ்வொரு ஆதார கார்டில் இருக்க 3 வேளைக்கு திங்க உன் வீட்டில் 5 பேர் 7 பேர் இருக்க, அப்போ எவ்வளோடா செலவாகும், அப்போ பூமியில் விளைஞ்சாத்தானடா சாப்பிட முடியும். முட்டா கூதிமணிகளா, விளைஞ்சி ஒரு மாநிலத்திலேருந்து வருது, நல்லா பாக்கெட்டாக போடுதான், பேப்பரை வேச்சு விடுதான், நம்ம இப்படி கொடுத்து கெட்டடமாக போட்டு அந்த பேப்பரை வாங்கி அப்படி கொடுத்து அழிக்கிறதுக்காடா வந்திருக்கியா முட்டா கூதிமணிகளா. கொண்ட நரம்பு எடுத்து போடுவார். உழைச்சி தின்றா மானிட குதிமனை உன் குடும்பத்தில் உழைச்சி தின்னு விவசாயத்தை கொடுத்துருக்காரு. 1/2 ஏக்கரா 1 ஏக்கரா, இப்போ ஏக்கர் சொன்னா தான் காது கேட்கும். வரான் தடவிக்கிட்டே வரான் விற்கிறதுக்கு. இப்போ விவசாயம் விற்றவங்களாம் அடி துவச்சி போடுவார். விவசாயம் பண்ணி தின்னு இருக்கிற குடும்பம் அந்த விவசாய கணக்கு உள்ளே இருக்கும். அந்த விவசாயத்து கணக்கை விற்றுருப்பான். கேட்டோம்னா எனக்கு இத்தனை கோடி போச்சு நான் விற்றம்மா. அந்நேரம் குண்டியில் பழுக்க வச்சு தின்னுட்டு கழிக்கானா குண்டி வழியோ கம்பி சொறிடுவாங்க. சொறிட்டு கழி மோந்து வர்றா குயிமனம்பா. அந்த மாதிரி வரும். ஏண்டா காமுட்டா குதிமணிகளா, ஒரு ஓட்டு முத்திரையை போட்டு ஜன வச்சு அவன் நாசம் பண்ணுதான். அறிவில்லையாடா உங்களுக்கு அறிவில்லை. இவனுக்கு என்ன, நம்ம கோடிக்கணக்காக வந்தால் வீடு பெரிய வீடை கட்டி மாளிகை கட்டி 10 வீட்டுக்கு ஒரு 100 வீட்டுக்காரருக்கு முன்னாடி என் வீடை பாரு, என் மோரை பாரு, என் பொண்டாட்டி பெருசாக வச்சுருக்கான், நல்லா விலைக்கு வச்சுருக்கா பாரு, எப்படி கட்டியிருக்கோம் பாரு அப்படின்னு காட்டுதான். துவச்சி போடுவார். முக்கால் சத்தியா எல்லா அரசியல்வாதி இப்போ மாட்ட போகிறான். அடியா உச்சத்தில் அடிப்பான். ஏற்கனவே சென்னை மெட்ராஸில் அடித்தானா சட்டப்பேரவையில் உட்காந்துருக்கான், தூக்கி எப்படி தள்ளுதான். இது வந்து சும்மா இப்போ ஊடாளப்பட்ட மாநிலத்தில் எலெக்ஷனில் எப்படி இராணுவ வீரர் வேட்டி அடிக்கானா ஓடுதானா, சுற்றுவான், குண்டியில் சுற்றுவான், புடுக்கில் சுற்றுவான், வெதரில் சுற்றுவான்னு ஓடுவான். அந்த மாதிரி அடி விழும். உள்ளே இறக்கி வர்றதே டயம். அதுக்கப்புறம் அடி கொடுக்கல அரசியல்வாதியா அப்படியே வெதரில் அடிக்கணும்டா. பூமி எப்படி அழிச்சு வச்சுருக்கான், அந்த வெதர் சிதறையில் அவன் நினைக்கணும் அரசியல்வாதி இப்படி தான் பூமியை சிதறி இருக்காங்க, அதான் நம்ம வெதர் சிதறுதுன்னு. அப்போ தாண்டா ஒவ்வொரு அரசியல்வாதி மண்டை மூளை வேலை செய்ய விடுவார். முக்கால் சத்தியம்.